அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரம்ஜான் நோன்பு பெருநாள் மாட்டு நான் புரோட்டா போடுதேன். 2 முட்டை ஊற்றுதேன் புரோட்டாக்கு. கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு நம்ம நல்லா பிசையணும். தண்ணி ஆட் பண்ணுதேன். இப்படி கட்டியாட்டு மாவை பிசையணும். ஒவ்வொரு வெறும் பால் முட்டை எல்லாம் சேர்ப்பா. பால் சேர்க்குவா, தயிர் சேர்க்குவாங்க. நான் வெறும் சர்க்கரை கொஞ்சோல ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, முட்டை 2, தண்ணி. உருண்டை பிடிச்சி வைக்கேன். நீ இது ஒரு 10 நிமிஷம் புளிச்ச பிறகு நம்ம வீசணும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க. வெறும் உப்பு, 2 முட்டை, சால்ட்டு, கொஞ்சோண்டு சர்க்கரை. 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு போட்டேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க புரோட்டா. 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். பால் தயிர் ஒவ்வொரு வேறு அதெல்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் நான் சேர்க்கல. வெறும் தண்ணியும் சால்ட்டும் 2 சர்க்கரையும் விரவி 10 நிமிஷம் வச்சு வீசுனேன். எவ்வளோ பொங்கி வருது பாருங்க, எவ்வளோ சாஃப்டா வருது பாருங்க. இப்படியே நீங்களும் செய்து பாருங்க, எவ்வளோ சாஃப்டா வருது பாருங்க. எவ்வளோ பூவா அப்படி பஞ்சா பறந்துட்டு எவ்வளோ பூவா இருக்கு பாருங்க, பஞ்சு போல இருக்கு. நான் சொல்லுதே மாதிரி நீங்கள் விரவி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் புரோட்டா வீசுங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்குது, அப்படி பிஞ்சு உதறுது. ஸ்ப்ரே இது கலர் கிடையாது. நான் எண்ணெயில் இந்த காஷ்மீர் மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டேன். அதுதான் கலர் மாதிரி பிடிச்சிருக்கு. இது கலர் யூஸ் பண்ணல. குடல் கறி, மில்க் மேடு பாயாசம், ஈத் முபாரக்கு. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.